கட 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 கடன்னு போய் நம்ம அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் வாங்கிடுவோம். ஆனால் தவறான முடிவு எடுப்போம். யார் அதிகமாக சம்பளம் கொடுக்குறான் அவங்ககிட்ட நம்ம போகலாம். அது தவறான அணுகுமுறை. உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன, இதற்கு எந்த இடத்துல வேலை செய்தால் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறத பார்த்து கவனமாக செயல்பட வேண்டும். இது 2. இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றாட தேவைகள்னு சொல்லக்கூடிய எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸு, அதாவது காய்கறி, பால், கேஸு, இது போன்ற விலை மாற்றங்கள் இருக்கு இல்லையா, இது கட்டுக்குள்ளே இருக்கும். இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். இது கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நம்ம வந்து 2026ஆம் ஆண்டை பார்க்கலாம். விலை ஏற்றங்கள் எதில் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. தங்கம் 20,000 மேலே போய் 22,000 23,000 தொடும். அதில் அதுக்கு பிறகு அது திருப்பி ரிவர்ஸ் எடுத்து கன்சாலிடேஷன் ஆகும். ஒரு 16,000-17,000 வரைக்கும் அது கன்சாலிடேஷன் ஆகும். அது வரைக்கும் தங்கம் ஏறிக்கொண்டே தான் இருக்கும். தங்கத்தை விட வேகமாக வெள்ளியின் விலை ஏறும். வெள்ளியிலும் கன்சாலிடேஷன் நடக்கும். இப்போ 250 ரூபா ஒரு கிராம் விற்கக்கூடிய வெள்ளியானது மறுபடி வந்து 350 ரூபா 400 ரூபா வரைக்கும் தொட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மறுபடி கன்சாலிடேட் ஆகி ஒரு 250 300 ரூபாய்க்குள்ள அது நிற்கும். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.